வணக்கம் மக்களே! இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா சிடிஎஸ் டிரான்ஸ்நெட் இன்விட். இந்த ஐபிஓ ஏப்ரல் 17 இருந்து 21 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இது முழுவதும் ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும்தான். இவங்களோட ஐபிஓ சைஸ் 1105 crores இருக்கு. பிரைஸ் பேண்ட் 99 to 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்ல 150 ஷேர்ஸ் இருக்கு. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 15,000 இருக்கு. இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் ஏப்ரல் 29. இவங்க என்ஐஏக்கு 25% அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெட்ஸ் எல்லாமே பொதுவாக டிவிடெண்ட் yield பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குங்கிற காரணத்துக்காக இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஆன்லான் ஹெல்த் கேர் இவங்க 1:1 ரேஷியோவில் போனஸும் ஃபேஸ் வேல்யூ வந்து 10லேருந்து 2ஆகவும் மாற்றுறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஏப்ரல் 24 கொடுத்துருக்காங்க. சிஏஇ ஆட்டோமேட்டிவ் இந்தியா இவங்க ₹7 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஏப்ரல் 22 கொடுத்துருக்காங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லாக்இன் எக்ஸ்பைரி டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். 1.5 years அண்ட் பியாண்டோட இவங்களோட லாக்இன் பீரியட் முடிவடையுது ஏப்ரல் 13 அன்னைக்கு. ஸோ இது மூலமாக இவங்களோட 25% ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஈக்விட்டி எலிஜிபிள் ஃபார் ட்ரேடிங்க்கு வராங்க. ஸோ இதனால் வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாம் விற்பாங்கங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இவங்க ட்ரேடிங்க்கு எலிஜிபிள் ஆகுறாங்க. ஐசிஐசிஐ ஏஎம்சி இவங்களோட Q4 ரிசல்ட் பார்த்துடலாம். இவங்க டிவிடெண்டாக ₹12.40 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் இயர்க்கான ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 24% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 10% இயர் ஆன் இயர் பேசிஸில் அதிகரிச்சிருக்கு. இவங்களோட ரெவன்யூ 19.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டாவும் ஆல்மோஸ்ட் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாடா கேபிட்டல் இவங்களுக்கும் லாக்இன் எக்ஸ்பைரி வருது. 6 months லாக்இன் பீரியட் முடிவடையுது ஏப்ரல் 13. ஸோ 285.8 crore ஷேர்ஸ் வந்து ஃப்ரீ ஃபார் ட்ரேடிங்க்கு வராங்க. பூர்வங்கரா இவங்களோட Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 190% இயர் ஆன் இயர் பேசிஸில் அதிகரிச்சிருக்கு. சேல்ஸ் வால்யூம் 112% அதிகரிச்சிருக்கு. கஸ்டமர் கலெக்ஷன்ஸ் 36% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மசகண்டாக் ஷிப் பில்டர்ஸ் இவங்க கொலம்போ டாக்யார்ட். ஸோ இந்த நிறுவனத்தில் 51% ஆஃப் ஸ்டேக்கை வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறதுனால இந்த நிறுவனம் வந்து அஃபிஷியல் சப்சிடரியாக வந்து மாறியிருக்கு. ஸோ இதுக்காக மசகண்டாக் 249.5 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த அக்விசிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஈச்சர் மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட சப் பிராண்ட் ஃப்ளையிங் ஃப்ளியாவோடு சேர்ந்து ஃபர்ஸ்ட் மோட்டார் சைக்கிளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. த ஃப்ளையிங் ஃப்ளியா C6 மோட்டார் சைக்கிள் ஏப்ரல் 10 வந்து இவங்க இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸாக 2.79 lakhs இருக்குது. இவங்களோட டாப் ஸ்பீட் 115 km/h இருக்குது. எல்ஐசி இவங்க 1:1 ரேஷியோவில் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறமா கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. ஸ்வராஜ் இன்ஜின்ஸ் இவங்க ₹110 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ரெக்கார்ட் டேட் லைக்லி 3 ஜூலையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏஜிஎம்மில் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த டிவிடெண்ட்டை. ஸோ நெட் ப்ராஃபிட் இவங்களுக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில் 20% அதிகரிச்சிருக்கு. விப்ரோ இவங்களோட Q4 ப்ரீவியூ கொடுத்துருக்காங்க சிஎன்பிசி போல். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா டாலர் ரெவன்யூ 1.1% சீக்வென்ஷியலி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரூபி டேர்ம்ஸில் ரெவன்யூ 4.1% அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எபிட்டா 4,158 crores இருக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எபிட்டா மார்ஜினில் ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவன்யூ க்ரோத் பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டாக இருக்கும். 0.4 to 0.5% வரைக்கும் இன்க்ரீஸ் காமிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஹர்மான் டிடிஎஸ் அக்விசிஷன் இந்த ரெவன்யூ க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் விடுமுறை. டாக்டர் அம்பேத்கர் ஜெயந்தி காரணமாக கூடுதலாக அனைவருக்கும் வந்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். MCX மட்டும் ஈவினிங் செஷனில் ஓப்பனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரில் உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம்.